வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுடைய பாதுகாப்பு பற்றி திமுக அரசு எந்தளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்க போகிறதுன்ற பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அசோக் நகர் பெண்கள் பள்ளிக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த குழந்தைகள் சிலரை காலையில் என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்டார். அவர்களில் பலரும் சாப்பிடவில்லை என்றார்கள். அப்போது ஒரு குழந்தை கூட பசியோடு வகுப்பறையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் காலை உணவு திட்டத்தை உருவாக்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்று 19.34 லட்சம் குழந்தைகள் காலையில் சூடான சுவையான உணவை உண்கிறார்கள். ஊட்டச்சத்து குறைந்த 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நலமுடன் வளர்த்தெடுக்கும் நோக்கத்துடன் உடலினை உறுதி செய்ய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 80 விழுக்காடு குழந்தைகள் உடல் வலிமையை பெற்றுள்ளார்கள். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை தமிழ்நாட்டை சார்ந்த 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அரசு செலவிலேயே செலுத்திட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ரொம்ப நல்ல திட்டங்க. குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போகிறது இந்திய நாட்டிலேயே தமிழ்நாடு அரசு தான் முதலாக இந்த தடுப்பூசியை பெண் குழந்தைகளுக்கு அரசு செலவில் செலுத்துகிறது. மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க. நான் அடித்து சொல்லுவேன், திமுக அரசினுடைய இந்த திட்டத்தை நான் ஆதரிக்கிறேங்க. ஏன்னா தடுப்பூசின்றது பார்த்திங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோயின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடூரமான நோய்ங்க. அது மக்களுக்கு வரக்கூடாது இருக்க ஸ்கூல்லேயே நம்ம தடுப்பூசி போடுற முதலமைச்சரோட இந்த திட்டத்துக்கு நான் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் படியுங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள், உங்களது மற்ற தேவைகள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன், கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என்று சொல்லி வருகிறார். குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். பள்ளியில் இடைநிற்றல் இல்லாத 0 ட்ராப் அவுட் தமிழ்நாடு மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம். இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பாதுகாப்பிற்கான சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டு குழந்தை நல தமிழ்நாடு உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்துபவர்களுக்கு விரைவில் தண்டனை பெற்று தரும் வகையில் போக்சோ நீதிமன்றங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான்காவது பாயிண்ட், குழந்தைகள் பாதுகாப்பான அனைத்து அமைப்புகளும் முழு அளவில் செயல்படுவது உறுதி செய்யப்படும். குழந்தைகளுக்கான பாதுகாப்பான அனைத்து அமைப்புகளும் முழு அளவில் செயல்படுவது உறுதி செய்யப்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுத்தக்கூடாத அளவுக்கு அமைப்புகளை உருவாக்கி அவங்கள சிறப்பாக செயல்படுத்தப்படும் உறுதி அளிச்சிருக்காரு. ஐந்தாவது பாயிண்ட் பார்க்க போகிறோம். அனைத்து குழந்தைகளுக்கும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கிடைப்பதை உறுதி செய்வோம். ஆறாவது பாயிண்ட், குழந்தை தொழிலாளர் அறவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். ஏழாவது பாயிண்ட், குழந்தைகளை பாலின நீதி கல்வி, குழந்தை உரிமை கல்வி, அரசமைப்பு பற்றி அறிமுக கல்வி போன்றவை பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தனது கடமைகளை செம்மையாக நிறைவேற்றிடும் வண்ணம் உரிய முறையில் வலுப்படுத்தப்படும். அடுத்து 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 செயல்பாடு உலகத்தரத்திற்கு உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே முதன்முறையாக பெண்களை பாதிக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் HPV தடுப்பூசியை 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்க திராவிட மாடல் ஆட்சியில் திட்டமிட்டு முதற்கட்டமாக தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் பெண்களை பாதிக்கும் கருப்பை வாய் புற்றுநோய் தமிழ்நாட்டில் அறவே அகற்றப்படும் என முதலமைச்சர் உறுதியளிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த திட்டத்தை பாதுகாப்பாக கேட்டுக்கிறோம். ஐயா, இதை நிறைவேற்றினீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். கருப்பை வாய் இதை யாருக்குமே தெரியாதுங்க. இதை நம்ம ஆட்சியில் நம்ம கவுன்சிலர் எல்லாருமே சொல்லி இதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னால் தான் மக்களுக்கு போய் சேரும். அதை யாருமே நம்ம ஆட்சியில் பண்ணுறதில்லை. நம்ம கவுன்சிலர்கள் எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்டாமே ஒவ்வொரு மக்கள் சபையிலையும் சபை நடத்துவீங்க இல்லைங்களா, அதில் எல்லாத்தையுமே இதை பற்றி பேசணும்னு சொல்லிக்கிறேன். நான் கூட பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நான் பேசுவேன். ஐயா, என்ன இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1098 திட்டமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உரிமை பாதுகாப்புக்கோசரம் ஆணையம் தனது கடமைகளை செம்மையாக நிறைவேற்றிடும் வண்ணம் உரிய முறையில் வலுப்படுத்தப்படும். ரொம்ப சூப்பரான திட்டங்களாக இருக்கீங்க. இதிலெல்லாம் உங்கள் ஆட்சியாளர்களை பேச சொல்லுங்கள். அப்போ தான் மக்களுக்கு போய் ரீச் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.